கல்வாரியே கல்வாரியே, இயேசுவின் சிலுவை பாதை என்றோ வாழ்ந்து இறந்துவிட்ட ஒரு மனிதனின் கதை அல்ல. குருதியில் குளித்தெழுந்த சிவப்போவியம். நீதியை நிலைநாட்டு, உண்மையை உயிர் பெறச் செய்ய சிலுவையில் வரையப்பட்ட வீர வரலாறு. அன்பிற்காக எழுதப்பட்ட புதிய இலக்கணம். நீதியின் பாதையில் நாம் நடக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்ற புதிய வெளிச்சம். உண்மையில் உலகம் நடக்க, நேர்மையில் நாம் நடக்க, கல்வாரி முகடு நோக்கி நம் கால்கள் நடக்கட்டும். இத்தனை கொடுமைகளுக்கு பிறகாவது உங்கள் மனம் குளிரும் என்று நம்புகிறேன். இயேசுவை சிலுவையில் அடியுங்கள். இந்த பாவம் என் மீதும் என் குழந்தைகள் மீதும் விழாமல் இருக்கட்டும். அந்த பாவம் எங்கள் மீதும் எங்கள் குழந்தைகள் மீது விழட்டும். இயேசுவை சிலுவையில் அடியுங்கள். ரோம சக்கரவர்த்தி சீசரின் பிரதிநிதியாக யூதநாடு என்று கருதப்படும் ஜுதேயாவை ஆளும் போன்டியஸ் பிலாத்து எனப்படும் நான் நசரேத்தில் வசிக்கின்ற இந்த இயேசுவுக்கு யூத மதக்குழுவினர் விதித்த சிலுவை தண்டனையை அமுல்படுத்தும்படியான ஆணையை பிறப்பிக்கின்றேன். முதல் நிலை. யாரையும் தீர்ப்பிடாதீர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நல்ல இயேசுவே, உனக்கு ஏன் இந்த கொடுமை? நீ தோத்து போயிட்டியா? பொய் தான் எப்பவும் ஜெயிக்குமா? நீதியை அநீதி ஒரு நாளும் வெல்லாது மகளே. நெஞ்சை நீதியால் நிறைத்து உயர்ந்த லட்சியங்களுக்காக உழைத்த உத்தமர்களை உலகம் இப்படித்தான் சிதைத்தது. சிறைவாசமும் சித்திரவதைகளும் அவமானங்களும் அனுபவித்த பலரது மரணம் அவர்களை மாமனிதர்களாக்கியது, சிலரை மகாத்மாக்களாக்கியது. கருப்பு இனத்தவரையும் வெள்ளையரையும் மனிதம் என்ற புள்ளியில் இணைக்க உழைத்த மார்ட்டின் லூத்தர் கிங் துப்பாக்கி தோட்டாவிற்குத்தானே பலியானார். சரித்திரம் அவர் புகழ்கொடியை ஏற்றி மாமனிதர் என்று போற்றவில்லையா? தானுண்டு தன் வக்கீல் தொழிலுண்டு என்றிருக்காமல் பாரத விடுதலைக்கு போராடிய காந்தியை குண்டுகள் துளைக்கவில்லையா? உலகமும் அவரை மகாத்மா என்று சொல்லவில்லையா? மகனே, மகளே, சமூக வீதியில் நீ உரிமைக்காக போராடும் பொழுது நீ மட்டும் தனியாக நடப்பதாய் நினைத்து சோர்ந்து விடாதே. நீதியின் கதிர்முன் அநீதி மேகங்கள் நீண்ட நேரம் நிற்க முடியாது. இயேசுவே, சமூக பொறுப்பில்லாமல் ஆட்சி அதிகாரங்களுக்கு தூபமிட்டு நீதியை வளைத்து உண்மையற்றவர்களாய் வாழ்ந்த நாட்களுக்காக வருந்துகிறோம். நீதி நேர்மைக்காய் வாழும்போது எதிர்கொள்ளும் சவால்களை வீரத்தோடு சந்திக்கும் திறனை எம்மில் விதைத்தருளும்.
எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தேவமைந்தன் போகின்றார், தேவதூதன் போகின்றார். ஜீவநாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றார். தேவமைந்தன் போகின்றார், தேவதூதன் போகின்றார். தேவபூமி அழைத்ததென்று மேரிமைந்தன் போகின்றார். உலகை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார். ஒளி வழங்கும் கண்களிலே உறுதி கொண்டு போகின்றார். உறுதி பொங்கும் வேளையிலும் கோபமின்றி போகின்றார். கொடிய முள்ளால் மகுடமிட்டும் கொடுமை தாக்கி போகின்றார். மைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றான். சாட்டை எடுத்தார் யூதரெல்லாம், அவன் தர்மம் விதைத்தான் பூமியெல்லாம். ஆணி அடித்தார் மேனியிலே, அவன் அன்பை விதைத்தான் பூமியிலே. கண்ணை இழந்த யூதர்களே, கர்த்தர் உம்மை காத்தருள்வார். பாவம் தீரும் என்கின்றார், பயமில்லாமல் போகின்றார். தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். ஜீவநாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றான். தேவதூதன் போகின்றான். இரண்டாம் நிலை. சுமையே சுகமாகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, சிலுவை ரொம்ப பாரமா இருக்கா? தோல் ரொம்ப வலிக்குதா?
உன்னை பார்த்தா எனக்கு அழுகழுகையா வருது. என் தோள்களை அழுத்தும் சிலுவை உலகமும் அதன் அநீதி அமைப்புகளும் வழங்கிய துயரங்களே. வேர்வையை விதைத்து கண்ணீரை அறுவடை செய்யும் ஏழை விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் துயரம் என்னை அழுத்துகிறது. கடனிலேயே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே மடியும் அவனது கண்ணீர் இன்னும் காயவில்லையே. பட்டினி கூலி தந்து மனிதனை மனிதன் சுரண்டும் மலட்டுத்தன்மை வளர்வதைக் கண்டு என் உள்ளம் பதறுகின்றது. கல் குவாரிகளிலே செங்கல் சூளைகளிலே பண்ணை அடிமைகளாக வாழும் கொத்தடிமைகளின் வறுமை என்னை அழுத்துகின்றது. சாப்பாட்டு செலவு, சாகுபடி செலவு, சடங்கு செலவு, நோய் செலவு, சாவு செலவு என்று இவற்றை ஈடுகட்ட முடியாமல் வட்டிக்காரனிடம் வருமானத்தின் சரிபாதியை கொடுத்து வாடி நிற்கும் ஏழையின் நிலை என்னை அழுத்துகின்றது. நிலமற்ற கூலி தொழிலாளியின் கூலி உயர்வுக்கு குரல் கொடுப்பவர் யார்? வானம் பார்த்த கூரைக்குள் வளர்ச்சி இல்லாமல் வாழ்வோரை தூக்கி விடுவது யார்? மகனே, மகளே, ஒரு தாய்க்குரிய தாய்மை ஏக்கம் என் சிந்தனையை அழுத்துவதை யார் தூக்கி நிறுத்துவது? இயேசுவே, ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் வேண்டுமெனில் சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான குரல் வேண்டுமென்று இப்போது உணர்கிறோம். ஏழைகள் வதைக்கப்படுவதால் தெய்வீக சாயல் சிதைக்கப்படுவது எம் கண்முன் தெரிகிறது. மனிதத்தை மண்ணில் புதைக்கும் சுரண்டலற்ற உலகை படைக்க என்னை அர்ப்பணிக்கும் மனம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு வாழ்வினும் பாதையில் தடைக்கல்லோ. வானக வீதியை சமைத்தவரோ பூமியின் வீதியில் வீழ்ந்து விட்டார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? வாழ்வினுக்கெல்லாம் தலைவர் இவர், வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா? வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா? மூன்றாம் நிலை, வீழ்வதெல்லாம் எழுவதற்காகவே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, நடக்க முடியாத அவங்களை எழுப்பி விட்டீங்க. கடல்ல விழுந்த பேதுருவை காப்பாத்துனீங்க. உங்களால இப்ப எழும்ப முடியலையா? 1000 அம்புகள் ஒரே நேரத்தில் வெண்புறாவை சாய்க்கிறதே. நீரில் நீந்துபவனை வன்கரங்கள் அழுத்தினால் வரும் மூச்சு திணறல் போல சமூகத்தின் அவலம் என்னை சாய்க்கிறது. ஞானத்தின் நிலை தேடாமல் வாழ்வின் அர்த்தங்களை அழுக்காக்கி அகல பாதாளத்தில் சமூகம் சரிந்து விழுகிறதே. மகனே, மகளே, இப்பிறவி முப்பிறவி என்ற மூட நம்பிக்கை பள்ளத்தில் வீழ்ந்தவர் பலர் இன்னும் எழவே இல்லையே. ஜாதியம், வரதட்சணை, நல்ல நேர ஜாதகங்கள் இவற்றால் திருமணம் முதற்கொண்டு குடும்பங்கள் வரை கசப்பில் கலையிழந்தும் பிரிந்தும் வாழும் நிலையிலிருந்து பலர் இன்னும் எழவே இல்லையே. ஆடு மாடு விற்கும் தரகு சந்தையில், ஆளையே விழுங்கும் கருப்பு சந்தையில், சூதாட்ட சூறாவளியில் சிக்கி தவிப்போர் பலர் இன்னும் எழவில்லையே. சாதிய சிந்தனைகளுக்கு அடிமையாகி தாழ்ந்தோரை சமூக விளிம்பிற்கு தள்ளி அவர்களின் ஆற்றல், ஆக்கம் இவைகள் அரும்பாமல் பார்த்து கொள்ளும் இழிநிலையிலிருந்து உலகம் இன்னும் எழவில்லையே. இவைகளெல்லாம் எழும்பொழுது நான் எழுவதும் எளிதாகும் அல்லவா? இறைவா, எம்மை எழவிடாமல் அமுக்கும் எல்லா தீமைகளையும்
நீக்க நீக்க அவைகளிலிருந்து விலக விலகவே தெய்வீகம் தெரியும் என்பதை இப்போது உணர்கிறோம். வீழ்வது இயற்கை என்றாலும் அந்த பலவீனத்தில் படுத்து விடாமல் எழுச்சியோடு எழுந்து நன்மையின் திசை நோக்கி நடக்க புதிய மனமும் கால்களும் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மாமரி மைந்தனை சந்திக்கிறார், மாசில்லா மகனும் சந்திக்கிறார். தாய்மையும் சேமையும் கலக்கிறது, மானிட விடுதலை பிறக்கிறது. நான்காம் நிலை, அன்னையின் ஆத்மார்த்தமான சந்திப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திடீர்னு அம்மாவும் மகனும் சந்திச்சா நிறைய பேசுவாங்க. உங்க அம்மாவும் நீங்களும் ஏன் மௌனமா நிக்கிறீங்க? என் தாயின் மௌன மொழி ஆற்றல் வாய்ந்தது. அது என் லட்சியத்தை கூர்மைப்படுத்தியது. நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்ற ஊக்கத்தோடு என்னிடம் சொன்னது. லட்சியம் எவ்வளவு நேர்மையானதோ அதை அடையும் வழியும் நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று என் காதுகளுக்கு சொன்னது. நேரம் வரும், அப்பொழுது எங்கள் மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று தூக்கு கயிற்றால் குரல் வலை நெரிக்கப்பட்ட சிக்காகோ தியாகி ஆகஸ்ட் ஸ்பைஸ் காட்டியதும் மௌனம்தானே. அந்த மௌனம் அன்று கோழி கூவும் முன் எழுந்து கோட்டான் கூவும் வரை உழைத்து இயந்திரத்தோடு இயங்கி எலும்பு நோக 18 மணி நேரம் உழைத்த தொழிலாளிக்கு 8 மணி நேர வேலையாக மாற்றிய வெற்றியை தந்தது. மகனே, மகளே, ஊருக்கு அப்பால் ஒதுக்குப்புற சேரிகளில் தெரு ஓரங்களில் வாழும் கொத்தடிமைகளின் கொடுமையை பார்த்தும் எந்த சலனமுமின்றி வாழ்வது முறையற்ற மௌனம்தானே. தொழிலாளிகளின் உபரி உழைப்பை சுரண்டும் முதலாளிகளையும் சுரண்டலை தொடர்ச்சியாய் தீவிரப்படுத்தும் அரசியல்வாதிகளையும் பார்த்து நீ வாய்ப்பொத்தி நிற்பதும் முறையற்ற மௌனம்தானே. உன் மௌனத்தின் விலைதான் என்ன? உன் மௌனம் அவற்றை இன்னும் ஆதரிக்கின்றதா? இயேசுவே, இரத்த உறவை விட லட்சிய உறவு உயர்ந்ததென்பதை உம் தாயின் சந்திப்பின் மௌனம் எங்களுக்கு சொல்வதை இதுவரை உணராமல் இருந்துள்ளோம். சமூக பொறுப்பில்லாமல் காலத்துக்கு காலண்டர் கிழிக்கும் வாழ்வு நிலையை மாற்றி பொதுப்பணிபுரிவோரின் ஊக்கமாய் எமை மாற்ற வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தேவனின் பணியினில் பங்கெடுக்க மானிடன் ஒருவன் வந்துவிட்டார். உழைக்கின்ற சீமோர் உவப்புடனே உலகத்தின் மீட்புக்கு தோள் கொடுத்தார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? மானிட மீட்பின் நாயகனில் மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? ஐந்தாம் நிலை, நல்லவருக்கு உதவி
தானாய் தேடி வரும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, எல்லாருக்கும் எப்ப உதவி செஞ்சீங்க? உங்களுக்கு ஒருத்தர் மட்டும்தான் உதவி செய்யறார். கஷ்டம் இருந்தா இப்படிதான் வேடிக்கை பார்ப்பாங்களா? வன்முறைகள், அடக்குமுறைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து சென்ற போராளிகளுக்கு துணை நிற்க துணிந்தவர்கள் ஒரு சிலரை. பொலிவிய நாட்டின் புனிதர் என்று செல்லமாய் போற்றப்படும் நெஸ்டர் பாஸ் காடுகளில் மறைந்து தன் தேசத்தின் விடுதலைக்காக போராடிய பொழுது அவருக்கு உண்ண உணவில்லை, பேச்சுக்கும் ஆளில்லை. போராட்டத்தின் நாட்கள் நீண்டதால் சக போராளிகளுமே விலகிச் சென்றார்கள். அடுத்தவரின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள, சுமைகளை சுமந்து செல்ல கருணை உள்ளம் பலரிடம் இருப்பதில்லை. வாழ்வில் கலங்கி கதியற்று நிற்போரை கரை சேர்க்கும் தொண்டு மனம் கொண்டவர்கள் மிக கொஞ்சம்தான். ஆபத்து காலத்தில் கூட ஆதாயம் தேடுவோர் எண்ணிக்கையே அதிகம். மகனே, மகளே, அன்பில்லா இடத்தில் மனித முகங்கள் வெறும் படங்கள்தான். உறவுகளால் விலக்கப்பட்ட நோயுற்றோர், அனாதைகளுக்கு நேசக்கரம் நீட்டிய நிலை உன் நினைவுக்கு வருகிறதா? அரசு அலுவலகங்களில், பொதுப்பணி துறைகளில் கடமையாற்றும் நீ கண்ணியத்தை புதைத்து கையூட்டுக்கு ஆசைப்பட்டு வருவோரை இழுத்தடித்து வருத்திய இரக்கமற்ற நாட்களை நினைவு கூர்ந்தாயா? சொந்தங்களை, சொந்த மண்ணை விட்டுவிட்டு திசையறியாமல் திசை தேடும் அகதிகளின் ஆறுதலாக, அரணாக, பாதுகாப்பாக நின்ற நாட்கள் உனக்கு நினைவிருக்கிறதா? வழியோர சுமை தாங்கி வருவோரின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் சீமோன் எனக்கு உதவினான். உன் உதவிகள் யாரை சென்று சேர்கிறது? இயேசுவே, எனது நிறைவையும் பாதுகாப்பையும் தேடிய நான் அடுத்தவரின் நிறைவையும் பாதுகாப்பையும் பற்றி கவலைப்படாத நிலைகளை நினைத்து வருந்துகிறேன். சமூக கூட்டு வாழ்வில் துன்பமும் இன்பமும் பகிரப்பட வேண்டியவை என்ற உண்மையை என் உள்ளம் இன்று ஏற்கிறது. தீவு போல் தனித்திருக்காமல் பிறர் தேவையில் சேவை மனம் கொண்டு வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. அழகுக்கு ஊற்றாம் இறைமகனின் அன்பினில் தோய்ந்திட்ட முகமிதுவோ, களையினை இழந்து காட்சி தரும் கடவுளின் முகமும் இதுதானோ? கல்வாரி, கல்வாரி, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? கரைப்பட்ட முகத்தை துடைக்க வரும் வெரோனிகா வீரத்தை கண்டாயா? வெரோனிகா வீரத்தை கண்டாயா? ஆறாம் நிலை. வீரப்பெண் இவள் யாரோ? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, வெரோனிகா ரொம்ப தைரியசாலி. பயப்படாம அவங்க முகத்தை தொடச்சாங்க. ஓடி போய் அவங்கள பாராட்டணும் போல இருக்கு. உலகில் யார் முகத்தில் துயரத்தின் வேதனை தெரிந்தாலும் அவர் துயரம் துடைப்பவர்கள் தெய்வீகம் பெற்றவர்கள்தான். ஆணாதிக்கமும் சமய சம்பிரதாயமும் பெண் என்பவள் அறியாமையின் அவதாரம், இயலாமையின் குணம் கொண்டவள், தன்னிலையற்றவள் என்று கூறி பெண்களுக்கு சம அந்தஸ்து, சம உரிமை, சமநிலையை மறுத்து வந்த காலத்தில் அவைகளை தாண்டி புரட்சி செய்த வெரோனிகாவின் வீரம் போற்றுதற்குரியது.
உரிமை இழந்து உணர்வுகள் நசுங்கி சிதைந்த ஒரு பொருளாக பாவிக்கப்பட்ட பெண்கள் சமூகத்தின் சக்திகள் என்றும் ஆக்கத்திறன் கொண்டவர்கள் என்றும் உலகறிய செய்தது ஒரு விடுதலை செயலல்லவா? பெண்ணை வக்கிர வாழ்வு ஏவாளாக மாற்றி குடும்பத்திற்குள்ளேயே ஒரு காலனி ஆதிக்கத்தை அரங்கேற்றி அதை விதி என்றும் பண்பாடென்றும் போற்றும் கலாச்சாரத்தை தீக்குச்சிக்கு தின்ன கொடுத்த வெரோனிகா பெண்ணினத்தின் பெருமையே. மகனே, மகளே, விரல்கள் முடங்கி உதடுகள் வீங்கி உடலே உருமாறி காட்சி தருவோருக்கு அடைக்கலமும் தந்து அன்பை பொழிந்த பூவுலக தேவதை அன்னை தெரேசா ஒரு பெண். அவரின் பிறர் துயர் துடைக்கும் குணம் உன்னிடம் இன்னும் ஏன் வரவில்லை? மரத்தை வெட்டுவதும் வனங்களை அழிப்பதும் எங்கள் நம்பிக்கையை அழிப்பதாகும் என்று இயற்கையை காடுகளை அழிப்போருக்கு எதிராக குரல் கொடுத்த வீரமங்கை மேதா பட்கரின் போராட்ட சிந்தனை உன்னில் பிறந்துள்ளதா? இயேசுவே, காலத்திற்கொவ்வாத கலாச்சாரத்தின் போலி தெய்வீகத்தை மறுப்பதும் மாற்றி அமைப்பதும் எம் கடமை. அதுவே எம் லட்சியம் என்பதை உணர்கிறோம். பெண்ணை போற்றப்படவும் சமத்துவ சமூகம் சுடர்விடவும் மக்கள் துயர்துடைக்கும் மனம் பெறவும் எம்மை மாற்றி வடிவமைத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தனிமையும் சோர்வும் சேர்ந்து கொள்ள தர்மத்தின் தலைவன் சாய்ந்து விட்டார். தளர்ச்சியில் வாடிடும் மனிதத்தினை தாங்கிட வந்தவன் வீழ்ந்து விட்டான். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? வேருடன் சாய்ந்திட்ட மரம் போல திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? ஏழாம் நிலை. இலக்கு நோக்கிய பாதையில் இடரல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, உங்களை பார்க்க எனக்கு கவலையா இருக்கு. திரும்பவும் கீழே வந்துட்டீங்களே, எழும்ப முடியலையா? விழ வேண்டிய சமூக தீமைகள் இன்னும் கம்பீரமாய் எழுந்து நிற்பதால் தான் நான் மீண்டும் விழுந்து கிடக்கிறேன். கந்தகம் காயப்படுத்தும் சிறுவர்களின் பிஞ்சு கரங்களை, கவலை உறைந்த ஏழைகளின் பசி முகங்களை, கண்ணீர் வழியும் சோகை கன்னங்களை பார்க்கும் பொழுது கவலை என்னை வாட்டுகிறது. கல்லுடைக்கும் இடங்களிலே, பீடி தொழிற்சாலைகளிலே, உணவு விடுதிகளிலே அவர்கள் படும் வேதனை என் இதயத்தை ரணமாக்குகின்றது. மகனே, மகளே, சுயநலத்திற்காக குழந்தை தொழிலை வளர்க்கும் ஈரமில்லா இதயம் கொண்ட நவீன ஏரோதுக்களாக வாழ்ந்து ஏன் என்னை இன்னும் விழ வைக்கிறீர்கள்? நீதியை கட்டி காக்கும் கடமை கொண்ட சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், நீதிமன்றங்கள் பல நேரங்களில் குற்றவாளிகளுக்கு துணை போவதால் உண்மை இன்னும் எழ முடியவில்லையே. தங்கள் பரன்களில், தானிய கிடங்குகளில் பத்திரப்படுத்தும் உணவு பசியால் வாடுவோருக்கு உரியது என்பதை பலர் ஏன் உணரவே இல்லை? அடுக்கி வைத்திருக்கும் அளவுக்கதிகமான துணிகள் ஆடையற்ற மனிதனுக்குரியது என்பதை ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை? கவலையோடு இருக்கும் ஏழைகள் கலங்கும் பொழுது எப்படி நான் எழ முடியும்? இறைவா, சுயநலம், அளவற்ற ஆசை இவற்றின் மயக்கத்தில் மனசாட்சியை மறந்து
மனித மாண்பை சிறுமைப்படுத்திய நிலைக்காக வருந்துகிறோம். சக மனிதனின் வியர்வையில் உரிமையில் எம் வாழ்வை வளப்படுத்துவது குற்றம் என்பதை உணர்கிறோம். என் உழைப்பில் உயர்வு காணவும் ஏழைகள் சுபீட்சம் பெறவும் எம்மை நெறிப்படுத்த எமக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எதிர்கொண்ட எருசலேம் மகளிருக்கு இறை மகன் ஆறுதல் பகருகின்றார். அழுகின்ற மகளிரின் கண்ணீரை அன்புடன் ஆண்டவர் துடைக்கின்றார். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? இன்னல்கள் தாங்கிடும் வேளையிலும் இறங்கிடும் இதயத்தை கண்டாயா? இறங்கிடும் இதயத்தை கண்டாயா? 8ஆம் நிலை. அயலாருக்கு ஆறுதல் ஆவோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லாசர் செத்தப்ப நீங்க அழுத்தீங்க, இப்ப மட்டும் ஏன் அடுத்தவங்கள அழ சொல்றீங்க? அன்று தன் ஒரே ஆதரவும் ஆதாரமுமான மகனை இழந்த நயீன் பட்டணத்து விதவை தாய்க்கு வாழ வேறு வழியில்லை. அதனால் கலங்கிய நான் அவள் மகனுக்கு உயிர் கொடுத்தேன். இன்று வாழ்வின் ஆதாரங்களை தொலைத்து நிற்கும் 1000 விதவைகள், வீதிச் சிறார்கள் ஆதரவற்று சமூக பாதுகாப்பற்று நிற்பது வேதனை தருகிறது. தேசம், தேசப்பற்று, தியாகம் என்பதை மறந்து தர்மம், நியாயம் என்பவற்றை 2ஆம் நிலைக்கு தள்ளி போலி வாழ்விற்கு புற்றுகட்டும் மனிதநேயமற்ற வாழ்க்கை முறை குறித்து மனம் சோர்ந்து போகிறது. மகனே, மகளே, பணம் இல்லாதவன் பிணம் என்பதால் பணம் சம்பாதிக்கவே பிணமாகிறோமே ஏன் என்றாவது யோசித்து பார்த்தாயா? உழைத்து உழைத்து உண்ணாமல் சேர்த்த பணத்தை உழைக்காத பிள்ளைகளுக்கு விஷமாக்கி விட்டு போகிறோமே என்றாவது எண்ணி பார்த்ததுண்டா? எளிமையும் மென்மைத்தன்மையும் கொண்ட மனதில் வக்கிரம், வன்முறை, மனப்பிழர்வுகளை விதைத்து அறநெறி தவற அழைக்கும் டிவி கலாச்சாரத்திற்கு தினம் தூபமிட்டு மயக்கத்தில் வாழ்வதை நீ உணர்கிறாயா? பன்னாட்டு ஆலைகளால் காற்று மாசுபடுகிறதே, ஒளி சீர்கேடு உருவாகிறதே, நிலத்தடி நீர் நஞ்சாகி போகிறதே. இந்த சீரழிவு பற்றி சிந்தித்ததுண்டா? இறைவனின் அரிய படைப்பை மனிதன் பொம்மையாய் பாவித்து தன் மனம் போல நடத்தும் முறையற்ற வாழ்வு மாற பலர் இன்னும் உரக்க அழ வேண்டும் அல்லவா? இயேசுவே, தன்னலத்தை போற்றி பிறர் நலத்தை புறந்தள்ளும் பண்பு என்னிலிருந்து வேறறுக்கப்பட வேண்டும். உலகின் அழிவுக்கோர் ஆதாரமாய் எமை மாற்றாமல் இயற்கையையும் மானுடத்தையும் மதித்து வாழும் ஆற்றல் எம்மில் ஒளிர வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பலமெல்லாம் குன்றிய வேளையிலே பயணத்தின் முடிவோ வருகின்றது. உடலினின் சோர்வுகள் ஓங்கிடவே ஒடுங்கியே வீழ்கின்றார் தரையினிலே. கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? தூயவரான இயேசுவே,
தூசியில் கிடப்பதை கண்டார். 9ஆம் நிலை. வீழ்ந்தது விதை, வளர்ந்தது பயிர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 3வது முறையும் விழுந்துட்டீங்களே இயேசுவே, தூக்கிவிட யாருமே இல்லையா? உண்மைக்கு மட்டுமே அன்றி வேறெதற்கும் அஞ்சாத நான் புழுதிக்குள் புதைந்து கிடப்பது உண்மைதான். கொள்கையற்ற அரசியல், உழைப்பற்ற செல்வம், மனசாட்சியற்ற மகிழ்ச்சி, பண்பாடற்ற கல்வி, நெறியற்ற வாணிபம், மனிதாபிமானமற்ற அறிவியல், தியாகமற்ற வழிபாடு, இவைகளையே மனிதன் இன்று தன் வாழ்வின் வழிபாடாக மாற்றியுள்ளான். வீட்டுக்கு 2 ரேஷன் கார்டுகள் வைத்துக் கொள்ளும் சூழ்ச்சி மனசாட்சியும், கார்ப்பரேஷன் குழாயில் தண்ணீர் திருட்டும், கிரைண்டர் அரைக்கும் மாவை திருடி ஓட்டலுக்கு விற்கும் போக்கும் இன்று சாதாரண மனிதனும் பாவத்திற்கு அஞ்சவில்லை என்பதை சொல்லவில்லையா? மகனே, மகளே, குணநலன்களை விட பண நலனே இன்று உறவுகளை தீர்மானிக்கும் சக்தியாயிருப்பதால் வரதட்சணையே வாழ்க்கையை அளவிடும் அளவுகோலாக மாறிவிட்டது. அன்பு, பாசம், உறவு போன்ற மெல்லிய உணர்வுகள் இதனால் தடித்து போகவில்லையா? பதுக்கலும் கடத்தலும் வரி ஏய்ப்பும் நேர்மை நியாயத்தை ஓரம் கட்டுகிறதே. இவை யாவும் மானுடத்தை மண்ணில் சாய்த்து விட்டதே. இவைகளை தூக்கி நிறுத்தும் பொழுது நானும் எழுவேந்தானே. இறைவா, உரிமை மீறல்கள், உறவு மறுப்புகள், பொருட்கள் மேல் மோகம், எந்த வழியிலாவது பணம் சேர்க்கும் ஆசை, இவைகளால் பின்னப்பட்ட வலைக்குள் விழுந்துள்ளதால் கவலை எங்களை வாட்டுகிறது. நீதியில்லா செயல்களால் நிம்மதி இழக்கும் நிலையிலிருந்து எம்மை மாற்ற வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆடைகள் களையப்படுகின்றன, ஆண்டவர் வலியில் துடிக்கின்றார். மானத்தை இழந்த மனிதர்களின் மாண்பினை காக்கவோ இந்த நிலை. கடவுளின் மகன் நிலை கண்டாயா? ஆடைகள் களைந்து செம்மறியாய் ஆண்டவர் நிற்பதை கண்டாயா? ஆண்டவர் நிற்பதை கண்டாயா? 10ஆம் நிலை. அவமானம் இங்கே அரங்கேறுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, புல்லுக்கும் பூக்கும் நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் சட்டை தராம ஏன் உரிச்சி எடுக்கிறாங்க? வலிக்குதா? மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் உயிரோடு உலை வைத்து கொலை செய்யும் கொடூரம் கொடி போல படர்கிறதே. வெடிகுண்டு கலாச்சாரத்தின் அச்சம் தோற்றுவிக்கும் உடல் நடுக்கம், மனநடுக்கம் அனைவரையும் பதற வைக்கிறதே. குடும்ப வன்முறைகள், வார்த்தை வன்முறைகள், காட்சி வன்முறைகள், பிஞ்சு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பாகுபாடின்றி அவர்கள் ஆழ்மனதில் ஆறா காயத்தையும் ஆளுமை சிதைவுகளையும் விதைத்து பயத்தையும் அவநம்பிக்கையையும் வளர்க்கும் பொழுது இறை மாண்பு உரிக்கப்படவில்லையா? உன் மீதும் பிறர் மீதும் வெறுப்பேற்றி நெஞ்சின் ஈரத்தை மாற்றி
கொடூரத்தை பற்ற வைக்கின்றதே. அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த வன்முறைகள் மதிப்பீடுகளை துகிலுரித்து அதற்கு பதிலாக அடக்குமுறை ஆடைகளை உடுத்திக் கொள்வது ஒரு சமூக அவலமல்லவா? மகனே, மகளே, பொய்யும் புரட்டும் பூசல்களும் பூமியின் விளை பொருளாகும். வேதனையை உரித்து வைக்க முன்வருவாயா? பன்னாட்டு கலாச்சார மோகமாயைக்குள் மயங்கி சுயத்தை இழந்து மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி மேலை நாட்டு நாகரிகத்தை போர்த்திக் கொள்ளும் தவறை திருத்திக் கொள்ள முன்வருவாயா? இறையரசின் மாண்பையும் மதிப்பையும் நீ உன் இரத்தமாக உயிராக என்று ஏற்பாயோ அன்று என் துகிலுரிவது நிறுத்தப்படும்தானே? இயேசுவே, பொய்முகங்களை போலி மனசாட்சி எமக்குள் ஏற்காமல் யதார்த்த வாழ்வுக்கு மதிப்பு தந்து எம்மை அடிமைப்படுத்தும் ஆணவம் பொறாமை குணங்களை மாற்றி சமூக விளிம்பில் வாழ்வோரின் சுபீட்சமாக எம்மை மாற்றும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பதினோராம் நிலை. ஆணிகள் இடையே ஆண்டவர் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லு மனசுக்காரங்க உங்களை ஆணியால அறிஞ்சிட்டாங்களே, நல்லது செஞ்சா இதுதான் பரிசா? ஏழை மக்களின் நீதிக்கான நிலைப்பாடு எடுத்து உயிரோட்டமுள்ள மக்கள் மைய போராட்டத்தை முன்னெடுத்ததால் என்னை 3 ஆணிகளுக்குள் முடக்கிவிட்டார்கள். தீண்டாமையின் வேர்கள் சாதியத்திலும், சாதியின் வேர்கள் சமயத்திலும், சமயத்தின் வேர்கள் அதிகாரத்திலும் இருப்பதை எடுத்துச் சொன்னதால் என்னை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். மனிதர்களை மதிக்காத, குடிநீர் கொடுக்காத, கோவிலுக்குள் அனுமதிக்காத மதம் மதம் அல்ல என்று சொன்னதால் என் குரலை நெரித்தார்கள். அரசர்க்கோர் நீதி, பிற மாந்தர்க்கு மற்றோர் நீதி என்ற இரட்டை நிலையை தட்டி கேட்டதால் பயங்கரவாதி என்று என்னை சிலுவையோடு சேர்த்து விட்டது ஆளும் வர்க்கம். மகனே, மகளே, பழமை மோகம், வர்க்க பேதம் என்னும் ஆணிகளால் பாமர மக்களை நசுக்கும் கொடுமையை குழி தோண்டி புதைக்க இதுவரை நீ என்ன செய்துள்ளாய்? பன்னாட்டு நிறுவனங்கள் பல ஏழைகளின் தோள்களில் ஏறி அவர்களின் அறியாமையை மூலதனமாக்கி முன்னேறும் இரக்கமற்ற செயலுக்கு முடிவு கட்ட உன் குரலை இன்னும் கூர்மைப்படுத்தவில்லைதானே? சலனங்களும் சபலங்களும் கைகுலுக்கும் கவர்ச்சி கலாச்சாரத்திற்கு இன்னும் நீ ஆணி அடிக்க முன்வரவில்லைதானே? தாளிட்ட உன் தனித்தன்மையை தட்டி எழுப்ப இன்றே புறப்படு. அறத்தின் நிறமில்லாத அனைத்திலும் ஆணியடிக்க உன் கைகால்கள் துடிக்கட்டும். மானுடத்தின் அகப்புற விடுதலை பற்றிய பார்வை பெற அழைக்கும் இறைவா, வாயும் வயிறுமே வாழ்வென்றில்லாமல் வரலாறு தெரிய தற்குறியாக நான் இருக்காமல் உம் இறையாட்சியின் இலக்கணங்களை எனதாக்கி எம்முள் இருக்கும் குறைகளை மாற்றி வாழ வரமருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. யூதர்களின் அரசனாம் இன்றோடு
யூதர்களின் அரசனாம் இன்றோடு அழிந்தவனாம். யூதர்களின் அரசனாம் இன்றோடு அழிந்தவனாம். யூதர்களின் அரசனாம். தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. அம்மா, அம்மா, இவரே உன் மகன். சீடரே, இவரே உன் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். பனிரெண்டாம் நிலை. சிலுவையில் அறையுண்ட மெசியா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி 15, 33 மற்றும் 34. நண்பகல் வந்த பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். இறைமகன் இயேசு இரு கல்வர்கள் நடுவே ஒரு கல்வனைப் போல் சிலுவையிலே தொங்கவிடப்பட்டார். தம் மரணத்திற்கு முன் தனது இறப்பிற்கு காரணமாயிருந்த அனைவரையும் மன்னிக்குமாறு தந்தையிடம் மன்றாடினார். தன்னை பெற்றெடுத்த தாயை உலகினர் அனைவருக்கும் தாயாக உயர்த்தினார். நம்பிக்கையில் தளராமல், தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கூறி மனிதனுக்கு மீட்பு வழங்கிட மெசியாவாக வீர மரணத்தை ஏற்றார். இயேசுவின் வாழ்வில் நிறைவு இருந்தது. வாழ்ந்த வாழ்வில் அர்த்தம் இருந்தது. தாம் ஏற்ற வாழ்க்கையை சக மனிதர்களோடும் இந்த இயற்கை பிரபஞ்சம் அனைத்தோடும் இணைந்து கொண்டாடினார். அதனால்தான் மரண வேளையில் மன அமைதியுடன் நிறைவுடன் தம் ஆவியை கையளித்தார். இவ்வாறு உலக மீட்பை வென்றெடுத்து வெற்றி வீரராய் தந்தையிடம் செல்கிறார். நமது வாழ்வும் எத்தகைய அர்த்தமுள்ளதாய் விளங்குகிறது? சிந்திப்போம். தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்பதை வாழ்ந்து காட்டிய இயேசுவே, நாங்களும் உம்மை போலவே எம்மையே இழந்து மற்றவர்களை வாழ வைக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது.
உலகுக்கு உயிர் தந்த இறை மகனின் உயிரற்ற உடலிங்கு தாய்மடியில் மறியவள் இதயமும் நொறுங்கியது. மைந்தனின் முடிவினை கண்டதனால் கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா? அளவற்ற அன்பினால் தன்னை தந்த அன்னையின் துயரத்தை கண்டாயா? அன்னையின் துயரத்தை கண்டாயா? தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ? வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ? 13ஆம் நிலை. தாயின் மடியே சொர்க்கம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மாதாவே, உங்களுக்கு எப்படி ஆர்த்தி சொல்றதுனே தெரியல. நீங்க அழாம இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் கலங்குவது என்னுடைய மகனோட மரணத்துக்காக மட்டுமல்ல, கருணையும் அன்பும் தாய்ப்பாசமும் தாய்நாட்டு பற்றும் இல்லாமல் உலகம் எத்தனையோ பேரை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுகிட்டிருக்கே, அதற்காக நான் அழுகிறேன். தாய்ப்பாலில் வளர்ந்து தந்தையின் வியர்வையில் உயர்ந்து வெளிநாடுகளில் பணியாற்றி பணம் சேர்க்கும் இளைஞர் பலர் இன்பப் பட்டியலிட்டு தங்கள் வாழ்வை அனுபவிக்கும் அவசரத்தால் ஆதரவற்று நிற்கும் பெற்றோரை புறக்கணிப்பது கண்டு அழுகிறேன். சாதாரண மனிதனை அறிவுஜீவியாக்கி அவனுள் உள்ள சிறப்புகளை உன்னதத்தை வெளிக்கொணர்ந்து அன்பில் அவனை வளர்த்து சமூக கொடுமைகளை எதிர்க்கும் வலுவை மாணவரில் வளர்க்கும் பொறுப்பை தேசிய கீத உணர்வோடு ஆற்ற வேண்டிய கல்வி நிறுவனங்கள் தரம் தாழ்ந்து நின்று பணம் சேர்ப்பதில் முழு கவனம் செலுத்தும் முறையற்ற போக்கு குறித்து அழுகிறேன். பிரச்சனைகளின் பிரசவ அறைகளாக மனித மனங்கள் மாறுவதால் கோவில்களை விட நீதிமன்றங்களே அதிகமாகின்றன. சமூக கரையை சலவை செய்யும் கருப்பு உடைக்காரர்கள் தங்கள் நாவன்மையால் குற்றவாளிகளை நல்லவர்கள் என்று வழக்காடி சமூகத்தில் நீதி தேவதையின் கண்களை நிரந்தரமாக கட்டி வைப்பதைக் கண்டு அழுகிறேன். சமூகத்தின் குற்றங்கள் குறையும் போதுதானே நான் கலங்காதிருக்க முடியும்? அம்மா மரியே, வியாகுல தாயே, உம் அன்பு மகனை மீட்பின் பலியாக உலக தீமைகளுக்காக மனமருந்த வேண்டுமென்று மொழிந்தீரே. நாங்கள் வாழும் கொஞ்ச காலத்திலும் வாழ்வின் பொருள் உணர்ந்து அர்த்தமுள்ள தியாக வாழ்வு வாழ எம்மை வழிநடத்தும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. வாழ்விலும் சாவிலும் இடம் இல்லை,
வானமும் வையமும் படைத்தவர்க்கு வேதனை இதனிலும் உண்டாமோ? சோகத்தின் எல்லையும் இதுதானோ? கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? மனிதனை உயிர்ப்பித்த இறைமகனோ மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா? மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா? 14ஆம் நிலை. கல்லறையே கருவறையாக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, எங்களால தானே நீங்க இருந்தீங்க. இனிமே நாங்க எந்த தவறு செய்ய மாட்டோம், உங்களை சாக விட மாட்டோம். இயேசுவின் சடலம் அடக்கம் செய்யப்படுகின்றது. ஒரு சமூக சீர்திருத்தவாதியின் உடல் இங்கு கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறது. மனுமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை என்று மொழிந்த இயேசு பிறந்ததோ ஒரு சத்திரத்தில், பணிபுரிந்ததோ ஏழைகள் மத்தியில். பாவிகளின் தோழமையில் வாழ்ந்த அவர் அரசியல் கைதியாக அவமானமாக அகால மரணத்தை எய்துகின்றார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியாத பரம்பொருளாக இருந்த அவர், பொது உடைமையை பிரகடனம் செய்தவர், தன்னை முழுவதுமாக நொறுக்கப்பட்டவர் கையில் அளித்து தான் ஒரு தியாகியாக இங்கு தன்னை அர்ப்பணித்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார். தீமையை கட்டவிழ்த்து அநீதியை எதிர்த்தெழுகின்ற ஆர்ப்பாட்ட குரலாக ஒவ்வொருவரும் வெளித்தள வேண்டும் என்ற அந்த ஆளுமையை நமக்கு சொல்லியவர் கல்லறையில் பீல் கொள்ளுகின்றார். புதிய சமுதாயம் அமைக்கும் புரட்சி பாதையில் அவரோடு முன்வர வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். இந்த சிலுவையின் பாதை நம்முடைய சிந்தனைகளை உசுப்பி விடட்டும். அவருடைய ஆவேச குரல் நம்முடைய சிந்தனையை சிவக்க விடட்டும். சிலுவை ஒரு முடிவல்ல, மரணத்தோடு வாழ்வு பெற்று அது முடிந்து போவதல்ல, அடக்கத்தோடு அடங்கி விடுவதல்ல, மாறாக புதிய வாழ்வுக்கு, புதிய விடியலுக்கு நம்மை அழைப்பது. சிலுவையின் பாதையில் நம் கண்களை பதிப்போம். புதிய சமுதாயத்திற்காக சொல்லுரைப்போம். கிறிஸ்து நம்மை அழைக்கின்ற இலக்கு நோக்கி சென்று மனிதநேயம் சுமந்தவர்களாக, இறை அரசின் மாண்பை எதிரொலிப்பவர்களாக, இயேசுனுடைய உயிர்ப்பை அறிவிப்பவர்களாக வாழ்வோம். அப்போதுதான் பாடுகளின் பாதை நம்முடைய பாதையாக மாறும். இயேசுவின் பயணம் நம்மில் வேரூன்றும். இயேசுனுடைய கல்வாரியில் கால் வதித்து கல் மனங்களை கரைத்து கடமை உணர்வோடு விழிப்போடு இறையரசின் மக்களாக மாறுவோம். இறையரசை இம்மண்ணிலே கட்டி எழுப்புவோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைத்த இறைவா, உலகத்துக்கு பொதுவுடைமை பிரகடனம் செய்தவரே, உமது சாவு எங்களை புது வாழ்வுக்கு வாழ அழைப்பதை உணர்கிறோம். எம் தீய குணங்களுக்கு கல்லறை கட்டிவிட்டு நன்மைக்கும் உண்மைக்கும் உறவுக்கும் உமக்கும் சாட்சிகளாக எம்மை மாற்றும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது.
போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியில் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. பிதாசுதை பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, லால்குடி மறைவட்டத்தை சார்ந்த பங்கு தந்தையர்களும் அருள் சகோதரிகளும் இறை மக்களும் இன்னும் மலைமாதாவின் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து பங்கெடுக்கின்ற தவக்கால திருப்பயணம் மற்றும் சிலுவை பாதை சிறப்பு திருப்பலியில்
கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்தலத்தின் சார்பிலே அன்போடு வரவேற்கின்றோம். நமக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் நாம் விரும்புகின்ற வேண்டுதல்களையும் இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளில் இந்த சிலுவை பாதையை சிறப்பாக நடித்து நமக்கு பக்தியை ஊட்டியவர்கள் அன்னை வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழு கொணலை. அவர்கள் பல நாட்களாக இரவு பகலாக பாடுபட்டு உழைத்து இந்த சிலுவை பாதையை இன்றைக்கு நமக்கு நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய திருச்சிலுவை சங்கத்தினருக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகி இறைவா, இத்திருப்பலிகளினால் எங்களை உறுதிப்படுத்தியுள்ளே. இப்பலியின் பயணிகளுக்கு பாதுகாப்பாக அனைத்து தீமைகளிலிருந்து அகற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் தலைவணங்கி இறையாசிரை மலைமாத வழியாக பெற்றமைக்கிறோம். பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் நரம்ப ஆசீர்வதிப்பாராக. இவரை அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாரையில் திருப்பதி முடிந்தது. சொந்தம் அன்பே அருளே நிறைவான பொருளே இறையே உயிரே கருவான தெருவே கருவான தெருவே கருவான தெருவே நீ செல்லும் இடங்களெல்லாம் இறைவா நான் அங்கு வந்திடல் வேண்டும். சொந்தங்கள் இல்லார்க்கு நீ என்றும் நண்பன், பந்தங்கள் இல்லார்க்கு நீ என்றும் சொந்தம். சொந்தங்கள் இல்லார்க்கு நீ என்றும் நண்பன், பந்தங்கள்